என் தாத்தா பேர் பச்சன். என் தாத்தா பேரே பச்சன். நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதை பத்தி கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்பா இல்லை நான் சொல்லிட்டு போக முடியும். நான் ஏன் தப்பா நான் இப்படி பிறந்தது கஷ்டம் தான். மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அப்பா அதை பற்றி பேசும்போதே ரொம்ப இறுக்கமாக்கிடுச்சு என்னை. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பிரைட்டாச்சி ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. உங்ககிட்ட வந்து அதிகப்படியா நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க? என் பேரு அதேதான். விஜித்னு அப்போ டிசைட் பண்ணிட்டு எங்கள் மாமாங்களாம் அப்பயே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஜித்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி என் தாத்தா பேர் பச்சன். என் தாத்தா பேரே பச்சன். ஓகே, ஸோ மீனிங் பார்த்தீங்களா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாபெரும் வெற்றி. நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதை பத்தி கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது பூஸ்டர் பேக் மாதிரி தாங்க. அது அது எதுவுமே பண்ண முடியாது. அப்பா இல்லை நான் சொல்லிட்டு போக முடியும். நான் ஏன் தப்பா நான் இப்படி பிறந்தது. இன்னொரு விஷயம், நீங்க அழகில நடிச்ச அந்த மெமரிஸ். இல்ல இது நான் கிடையாது, அது என்னோட தம்பி. அது எல்லாருக்கிட்டையும் நான் இல்லைன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றப்பல ஆமாங்க நான் தான். கஷ்டம்தான். மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு வருஷம் எடுத்திருப்போம். அப்பா அதை பற்றி பேசும்போதே ரொம்ப இறுக்கமாக்கிடுச்சு என்னை. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் என்னை வேலை செய்ய வச்சாங்க அசிஸ்டண்டா ஜிஹெச்ல. அதுவும் நம்ம ஜிஹெச் எவ்வளோ மோசமாக இருக்கும். தேனி ஜிஹெச் அதோட. அப்பாவுக்கு வந்து இந்த கதையே தெரியாது. ஆமா ஆமா, அப்பா கிட்ட சொல்லாம நடிச்சிருந்தீங்க. ஏன் அந்த மாதிரி? என்னன்னு சொல்றது, நான் வயசானவனா நடிக்க போறேன் நான் சொல்ல முடியும். இந்த படம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து விட்டு போனது, மிஸ் ஆனது, அந்த மாதிரி ஏதாச்சும்? பரியரும் பெருமாள் ரிக்ரெட் இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் லைட்டா? இல்லைங்க, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா நான் முழுமையாக தயாரால. ஸோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ படம் ட்ரைலர் எல்லாமே பார்த்துருந்தோம். பயங்கரமாக இருக்குது. பல வேரியேஷனில் ஒரு 2-3 வேரியேஷனில் வேற நடிச்சிருக்கீங்க 3 காலகட்டத்தில். 3 காலகட்டத்தில். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைட்டிலுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். டைட்டில்லேயே வந்து 2 விஷயமும் இருக்குது. பேரன்பும் பெருங்கோபம் ரெண்டுமே இருக்கு. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். எஸ். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து எப்படி வந்துச்சு உங்ககிட்ட, எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சு, அப்படி அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படம் என்கிட்ட டைரக்டர் சாருக்கும் எனக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருந்தார். ஓகே, அவரு அறிமுகப்படுத்தி தான் எனக்கு தெரிய வந்தது. எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்லலை. சார் வந்து என்ன சில ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்படி தான் இது கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, பட் இப்போ 3 காலகட்டத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு கெட்டப்ஸ் இருக்கு இல்லையா? வயசான கேரக்டரும் பண்ணணும், மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் பண்ணணும், அது இல்லாமல் ஸ்கூல் டைமில் இருக்கக்கூடிய கேரக்டரும் 3மே பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டார்டிங் இப்போ தான் நடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இது 3மே வேரியேஷனாக காட்டுறதுக்கு? பேசிக்காக நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். எஸ். ஜெயராவ்னு என்னோட மாஸ்டர். அவர் அங்கே தான் ட்ரெயின் ஆனேன். ஆனால் இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது பாடியில் பண்ணுறதை விட மென்டலி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. பேசிக்காக அந்த 50 வயசு கதாபாத்திரத்தை புரிஞ்சிக்க எனக்கு கொஞ்சம் நாள் எடுத்தது. ஏன்னா நம்ம வயசானா எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம், பேசுவோம், இவ்வளோ தானே. ஆனால் வயசானா அதுவும் இந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட். அதையும் நான் புரிஞ்சிக்க தான் எனக்கு ரொம்ப ஹோம்ஒர்க்கு சார்லாம் சிலது கொடுத்தாரு. ஓகே, கஷ்டம்தான். மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு வருஷம் எடுத்திருப்போம். அதை பற்றி பேசும்போதே அது ரொம்ப ரொம்ப இறுக்கமாக்கிடுச்சு என்னை. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், அண்ணா நகர் இப்படி தானே பார்த்த பையன். அது டேரெக்டாக தேனியில், அதுவும் இந்த ஜாதி மதம் அதில் பாதிக்கப்பட்டவனுக்கு நடக்கிற பிரச்சனை. அது அவ்வளோவா நம்மளுக்கு நியூஸாக கேட்டிருப்போம், ஆனால் பார்த்துருக்க மாட்டோம்ல. அது சென்ஸ் பண்ணது என்ன பாதிச்சு. ஸோ பார்த்தீங்களா வயசானவங்க எப்படி நடக்கிறாங்க அதெல்லாம் சும்மா அப்சர்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆமாம், கூட்டிட்டு போனார் தேனிக்கு. ஓகே, கூட்டிட்டு போய் அவங்க கூட லொக்கேஷன் பார்க்கும்போது என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹோம்ஒர்க்கே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்கே ஊரில் சுற்றிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே இருக்கும். ஓகே, அதை விட என்ன இந்த இதில் நான் மேல் நர்ஸாக பண்ணேன். இது வரைக்கும் நர்ஸ்னா நீங்கள் மேல் நர்ஸ் இருக்கிறது தெரியாது. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் என்னை வேலை செய்ய வச்சாங்க.
அசிஸ்டண்டா ஜிஹெச்ல. அதுவும் நம்ம ஜிஹெச் எவ்வளவு மோசமா இருக்கும், தேனி ஜிஹெச் அதோட. ஓகே, கொஞ்சம் ஃபெசிலிட்டி எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் பார்க்காத உணர்வு. சோ அங்க போய் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்களா நார்மலா? ஆமா. எத்தனை நாளைக்கு? ஒரு நாள்லயே வந்துட்டேங்க. ரொம்ப கஷ்டங்க. நம்ம பிளட்லாம் எங்க, அந்த ரத்த வாசனை, அந்த அது ரொம்ப பெயின்ஃபுல்லான இடம். அது எமர்ஜென்சி வார்டு இல்ல, அது முடியல, அது நாள் தாங்க. ஸோ அதெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு ரொம்ப புதுசு, அதனால செட் ஆகல அப்படின்னு இருக்கேன். எனக்கு இந்த படத்தோட களமா இருக்கட்டும் எல்லாமே புதுசு. நான் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சார் கிட்ட போய் அப்படியே. நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் படம் நடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவா நடிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஜாதி பேஸ்ட் மூவி அப்படின்ட்டு காஸ்ட் பேஸ்ட் மூவிலாம் நடிக்கிறீங்க. ஸோ அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு டெபியூவா ஆறீங்க அப்படின்றப்போ வந்து அதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்துச்சா? ஆக்சுவலி இது காஸ்ட் பேஸ்ட் மூவி பார்க்குறத விட ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆளு ஒரு 16 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த ஜாதியும் மதம், ஏன்னா அந்த டைம் தானே நம்ம தெரிஞ்சுக்கும். இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்பதான் சொன்னாங்க என்னன்னு. அதனால பாதிக்கப்பட்டவன் தானே. இவனுக்கு ஜாதி மேல ஒரு பற்றோ மதத்து மேல ஒரு பற்றோ அது மாதிரி ஆள் இல்லை. ஒரு சாமானியன் அவன் வாழ்க்கையில இது பிரச்சனை பண்ணா என்ன ஆகும், அது மாதிரி என்னால ஈஸியா என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சது. பட் அதான் உங்களுக்கு தோணலையா இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா படத்துக்கு அப்புறமா? எனக்கு இது எப்படி நடிக்கிறது தான் தோணுச்சு தவிர அதெல்லாம் தோணல. பிரசன்ட் தான். ஆமா, ஆனா நியாயமா பட்டுச்சு எனக்கு. ஈக்குவாலிட்டி பத்தி தானே பேசுறோம். நம்ம இந்த தரப்போ அந்த தரப்போ பேசல, ஒரு சமநிலை, சமத்துவம், ஒரு சமத்துவம். அதுவும் இந்த ஜெனரேஷன்ல எல்லா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸும் எதிர்பார்க்கிற விஷயம் தானே. ஓகே, ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் தான். ஆமா, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் பேசுறது இல்ல, அவங்களுக்கு இது தேவை அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஓகே, பட் நான் ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லி பார்த்திருந்தேன் என்னன்னா அப்பாக்கு வந்து இந்த கதையே தெரியாது. ஆமா ஆமா, அப்பா கிட்ட சொல்லாம தான் நடிச்சிருந்தீங்க அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி? இல்ல, இந்த கதை கேட்ட உடனே என்னன்னு சொல்றது, நான் வயசானவனா நடிக்க போறேன்னா சொல்ல முடியும். இல்ல, ஃபர்ஸ்ட் படமா நடிக்கிற, என்னடா வயசானதா நடிக்கிற, யாருக்கா இருந்தாலும் பயம் வரும். அதுவும் இந்த களம் வந்து ரொம்ப புதுமையானது, இதெல்லாம் எப்படின்னு பயப்படுவாரு. அப்பா டைரக்டரா நீங்க பாக்குறத விட அவர் அப்பா தானே, உங்களுக்கு டைரக்டர், எனக்கு அப்பா தானே. அப்பானால பயப்படுவாங்க, அப்பானா பயப்படுவாங்கல்ல. சொல்லல, எதா இருந்தாலும் காட்டிக்கலாம். ஆனா படம் பண்றோம் அப்படின்னு தெரியும்ல அவருக்கு. ஆமா, பண்றது தெரியும், ஆனா அவர் கேட்கலையா உங்ககிட்ட? என் உடல், நான் தொப்பெல்லாம் வச்சு நடிச்சேன். அந்த வயசானது இருக்குல்ல, அது ஷோல்டர்லாம் ப்ராட் பண்ணி தொப்பெல்லாம், அப்பதான் பயந்துட்டாரு. இப்படி அவனை ரசிப்பாங்க, என்ன இப்படி தாடியெல்லாம் இவ்வளவு வச்சு தொப்பெல்லாம் இப்படி, அப்ப அதுக்கு பயந்துட்டாரு. ஏதோ ரொம்ப தப்பான ஒரு ட்ராக்ல போறான் போல. அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஓகே, இதுக்கு இது தேவைப்பட்டுச்சு. படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? படம் பார்த்துட்டும் என்கிட்ட பெருசா காட்டிக்கல, கஷ்டப்பட்டியா, நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பாருங்க எப்படி பண்ணிருக்கான் அப்படி. ஆமா, என்கிட்ட கண்ணிலே பேசினாரு, மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கும்ல அந்த பெருமை கண்டிப்பா இருக்கதா இருக்கும். ஆமா, என்னன்னு நானே அப்படி பார்த்தது இல்லைல்ல, அவருக்கு எவ்வளவு புதுசா இருக்கும் இது மாதிரி இது பண்றது. சரி, படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்றாரு, அவருக்கு கதையும் தெரியாது அப்படி இருக்கும் போது. பட் நீங்க ஷூட்டிங் போறப்போ அப்போ ஏதாச்சும் சொல்றாரா, ஏதாச்சும் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி? அந்த பீரியட் வந்து என்னை வந்து யாருக்கும் ஐ கான்டாக்ட் கொடுக்க கூடாது, நான் சிரிக்க கூடாது. ஓகே, அது ஒரு வருஷமா நான் அப்படி இருந்தேன். ஏன்னா நான் ஐ கான்டாக்ட் கொடுத்தா மற்றவங்க பேசுவாங்க, நான் சிரிக்காம இருந்தாதான் அந்த இறுக்கத்துக்குள்ளேயே நான் இருப்பேன். நான் சொன்னல மென்டலி எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு. அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நானே எனக்குள்ள ரொம்ப லோன்லினஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க மாட்டாங்க. இந்த எப்படி சொல்ல, நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மிருகமும் சரி மனிதர்களும் பக்கத்தில் ஒரு ஃப்ரீக்குவன்சி இல்லை. நம்ம சந்தோஷமா இருந்தா எல்லாம் இதாக இருப்பாங்க, ஒருத்தன் சோகமாவே ஒரு இதுலேயே இருந்தா அவன் அப்படியே தனியாவே இருந்து யாரும் பேசுறதுக்கே யோசிப்பாங்க.
ஏன்னா அந்த ஜீவா அது மாதிரி இல்லை. ஆ. அதனால எங்க அப்பா பக்கத்துலேயே நெருங்கல. அப்புறம் இந்த காலேஜ் போர்ஷன், இந்த ஸ்கூல் போர்ஷன் அப்பதான் ஓகே அப்படின்னு வந்தாரு. பேசினேன். என்ன சொன்னாரு? நான் எப்படி போகுது, சரியா எடுக்கிறாங்களா, சரியா ஒன்று இது பண்ணுறாங்களா, இல்லைப்பா உங்கள் டைரக்ஷனில் பண்ணால் என்னோட பொட்டென்ஷியல் என்ன, நீங்கள் பையனாகவே ட்ரீட் பண்ணுவீங்க, நான் வெளியே போனால் தான் அவங்களுக்கு படம் நல்லா வரணும், இந்த கதாபாத்திரம் நல்லா வரணும்னு தள்ளி விடுவாங்க கிணத்துல. அப்போ தான் அடித்து கற்றுக்க முடியும். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா. ஓகே, கண்டிப்பாக அடித்து வந்துருவேன் வந்துருவேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலி கண்டிப்பா வந்துருவீங்க. உங்ககிட்ட வந்து அதிகப்படியா நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க? என் பேரு அதேதான் அந்த ஒரு பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நானே பார்த்திருக்கேன் நிறைய பேர் கேட்டு விஜித், விஜய், அஜித், விஜித் அப்படின்ற வரைதான் வச்சாங்களா? வெட்டிட்டீங்களே. ஆமா, அஜித், பச்சன், 3 ஆக்டர். ஆமா, 3 ஆக்டருமே சேர்த்து அந்த மாதிரியான ஒரு நடிகரா நீங்க வரணும், அதனாலதான் அப்பா வந்து அந்த பேர் வச்சாரு அப்படின்னு தான் வெளியில ஒரு டாக் வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. நான் ஒரு 8 months என் அம்மா வயிறுல இருக்கும் போது எங்க அப்பா தூக்கத்துல பேசினது, அந்த அப்பெல்லாம் கேசட் தானே, ரெக்கார்ட் பண்ணலாம். அப்ப எங்க அம்மா வந்து எங்க அப்பா நைட்டு பேசும்போது ரெக்கார்ட் பண்ணாங்க. என் பையன் 8வது படிக்கிறான், விஜித் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அது மாதிரி பேசியிருக்காரு அந்த ரெக்கார்ட்ல. அம்மா அதை கேட்டுட்டு விஜித்னு அப்ப டிசைட் பண்ணிட்டு எங்க மாமாங்களாம் அப்பயே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஜித் விஜித்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி பையனா பிறந்தேன். இப்படி பாருங்க, படம் மாதிரி இருக்குல்ல, பேர் வச்சுட்டு. அப்பா வந்து தூங்கும் போது அவர் பேசுறத வந்து ரெக்கார்ட். ஆமா, விஜித்னு சொன்னாரு. என் தாத்தா பேர் பச்சன், என் தாத்தா பேரே பச்சன். ஓகே, அதனால அந்த பச்சன். தாத்தாக்கு எப்படி பச்சன் வந்துச்சு பேரு ஏதாவது தெரியுமா? அப்பா சொல்லி பச்சையப்பன், பச்சைவாழியம்மன் எங்க குலதெய்வம், பச்சைவாழியம்மன். அதனால எங்க ஊர்ல அது காமன், அது பச்சன் அப்படின்னு. பச்சன் வேற மாதிரி ஏதோ ஃபேனா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் தான் கொஞ்சம் கிரிஞ்சா யோசிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே, விஜித் அப்படின்றப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த பேர்ல பார்த்தே இருக்க மாட்டீங்க. இல்ல ஸோ ஹவ் வாஸ் யுவர் சைல்ட்ஹுட்? தெலுங்குல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குல, ஏன்னா கூகுள்ல அடிச்சு பார்ப்போம்ல, தெலுங்குல யாரோ 1 2. ஓகே, ஸோ மீனிங் பாத்தீங்களா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விஜித்? மாபெரும் வெற்றி. ஓகே, மாபெரும் வெற்றி. பட் வெளியில வந்து வேற மாதிரியான ஒரு புரிதல் தான். விஜய், அஜித், விஜித் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா வந்து அப்பவே அந்த மாதிரி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் வெளியில இருக்கு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் சைல்ட்ஹுட் ஆக்சுவலி? எப்படி இருக்கும் உங்க சைல்ட்ஹுட், அதை பத்தி சொல்லுங்களேன். நிறைய ஸ்கூல் படிச்சேன். நிறைய ஸ்கூல். ஆமா, ஒரு 5 ஸ்கூல் மாறி இருப்பேன். ஓகே, 12th வரைக்கும் 5 ஸ்கூல். ஸ்கூல் ஒரு ஸ்கூலும் என்ன போதும்பா நீங்க படிச்சது அவங்களே ஆமா அப்படி ஷிஃப்ட் பண்ணி வந்தேன். அது மாதிரினாலே ரொம்ப இன்ஃபீரியரா நான் வளர்ந்தேன். ஓகே, ரொம்ப நம்ம எது பண்ணாலும் தப்பா இருக்குமோ, எது சொன்னாலும் தப்பா இருக்குமோ, எல்லாரும் மாத்துறாங்க, நம்ம எதாவது சொன்னாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க, அப்படிதான் என் சைல்ட்ஹுட் இருந்தது. ஒரு சர்டன் பீரியட்ல வரும்போது நம்ம வேலை பார்த்தானும்ல காலேஜ் டைம்ல, அப்படின்னா நம்ம இன்ஃபீரியாரிட்டியை பிரேக் பண்ணாதான், எதா இருந்தாலும் ஃபியரை ஃபேஸ் பண்ணாதான் இது பண்ண முடியும். அப்போதான் எனக்கு இந்த ஆக்டிங் டூல் வந்து பயன்பட்டுச்சு. ஓகே, அப்போதான் தியேட்டர்ல சேர்ந்தேன், என் ஃபியரை ஃபேஸ் பண்ணேன். என் ஃபியரை ஃபேஸ் பண்ணும் போது தான் எனக்கு தேவையானதை அந்த அந்த சைடில் பார்த்தேன். அப்படிதான் என் ஜேர்னி நுழைஞ்சு வந்தது. ஓகே, பட் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபியர் ஆக்குச்சு அந்த டைம்ல, ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே? அது நான் அதான் படிக்கும் போது இருக்கும் ஆன்சர், அதை நான் புரிஞ்சுட்டு அதை நான் வேற மாதிரி சொல்லுவேன். அது அப்ப எல்லாருமே சிரிப்பாங்க, இது பண்ணுவாங்க, நான் பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் அதை சொல்ல முடியுமா? நான் ஓவர் ஆக்டிவ், ஓவரா கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப அதிகம், எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அப்படியே சொல்லி சொல்லியே நான் செட்டில் ஆனேன். காலேஜ் டைம்ல தான் நான் செட்டில் ஆனேன். ஸோ ஸ்கூல்ல வந்து சிரிச்சுட்டே இருப்பேன், ரொம்ப எனர்ஜி வந்து நாமஸா இருக்கும். ஓகே, அப்பா வந்து நீங்க சின்ன வயசுல இருக்கும்போதே டைரக்டர் ஆயிட்டாரு, நல்ல ஹிட் படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது யுவர் செலிபிரிட்டி சன் அப்படிங்கிற மாதிரி, பிக் ஷாட், ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரோட சன் அப்படின்னு இருக்கும்போது சுத்து வட்டாரத்துல எல்லாருமே வந்து ஓ இவரா அவங்க பையன் அப்படின்ற மாதிரி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா?
நான் எப்போதுமே சிம்பிளா தாங்க நீங்க அது சிம்பிளா அந்த அந்த இது- எல்லாருமே சிம்பிளா தான் இருப்பாங்க. அதான். பட் சுத்து வட்டாரம் தான் கேக்குறேன். ஆமா அது இருக்கும். அதுவும் அழகி டைம்லாம் ரொம்ப இதா இருந்தது. சொல்ல Yes. மறந்த கதை இது எல்லாமே இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ம். ஏன்டா உங்க அப்பா வந்து இன்னும் ஒரு டான்ஸ் ஒரு கமர்ஷியலா ஒரு இது இல்ல, இவங்கலாம் இப்படி எடுக்கிறாங்க அவங்க அப்படி எடுக்கிறாங்க ஏன்? ஏன்னா அந்த வயசுல அந்த பசங்களுக்கும் சொல்ல மறந்த கதை புரியாது. ஆமா. நான் அப்ப 8வது 9வது படிச்சிருக்கேன். புரியாது இல்ல. ஆமா. அப்ப இப்படி handle பண்ணுவேன். இப்போ எல்லாருக்குமே நல்லாவே நான் புரிஞ்சிருக்கும். இப்பதானே தெரியும். ஆமா. அது வாழ்க்கை கடைசியில தானே அதெல்லாம் புரியும். பட் அதே சமயத்துல இப்போ வந்து நடிக்க வந்துட்டீங்க. இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்னப்பா இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதை பத்தி கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது பூஸ்டர் பேக் மாதிரி தாங்க. அது 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 எதுவுமே பண்ண முடியாது. ம். அப்பா இல்லைன்னா சொல்லிட்டு போக முடியும். நம்ம எதா இருந்தாலும் ஒரு மனுஷன் அவன் பிடிச்சதை செஞ்சுதான். ஆ. அது அது இருக்கும். ஆனா நாங்களும் அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தானே, உள்ள போறதுக்கு தானே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றியோ, நம்ம எப்படி பில்ட் பண்றோமோ ஆமா அதுல நம்ம தான் என்ன இருக்கு. பண்றோமோ அதுதானே தெரியப்படும். ஓகே. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி ஆமா. சொன்னா சொல்லிட்டு போங்க. அதை ஆமா. பத்திலாம் கவலை அது இல்லை நமக்கு. பழகிடும். அது 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 எதுவும் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சொல்றத சொல்லிட்டு தான் இருப்போம். ஆமா. நம்ம காதை முடிக்கிட்டு ஆமா. நம்ம பாட்டுக்கு போயிட்டு நான் இருக்கோம். ஏன் தப்பா நான் இப்படி பிறந்தது? நான் எங்க பிறந்தாலும் நான் இதான் பண்ணியிருப்பேன் போல. தெரியல. இன்னும் எழுதப்பட்டதோ அதுக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் இன்னொரு விஷயம், நீங்க அழகில நடிச்ச அந்த மெமரிஸ். இல்ல நான் கிடையாது, அது என்னோட தம்பி. அது நீங்க இல்லையா? நான் கிடையாது. எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா. ஆமா நான் இல்ல. அது ஓகே. அரவிந்த். அவனோட வேலையே வேற மாறிடுச்சு. ஆர்கிடெக்ட் பண்றான். ஓகே. நான் இதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்க தான் நீங்க தான் அது நடிச்சீங்க. எல்லார்கிட்டயும் நான் இல்லைன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றப்பல ஆமாங்க நான் தானே இவ்வளவு நாள் சரி நடிக்க வந்துட்டோம் அதையே எடுத்துப்போம். அது சோ அப்ப படத்துல எதுக்குமே நடிச்சது இல்லையா நீங்க? இல்லைங்க. ஏன் நடிக்கல நீங்க? அதான் நான் காலேஜ் வரைக்குமே ஒரு பயம் இதுல தானே இருந்தேன். எதை கண்டாலும் பயம். அப்பா கேட்கலையா அந்த டைம்ல வரியா நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி? இல்ல எனக்கு ஆஹா யாருமே அப்ரோச்சே பண்ணல. இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி வேற எந்த படம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து விட்டு போனது, ஆமா. மிஸ் ஆனது அந்த மாதிரி ஏதாச்சும்? நிறைய படங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா மாரியப்பன் தங்கவேலுவோட ஆட்டோபயோகிராஃபி ஐஸ்வர்யா மேம் எடுக்கிறதா இருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் ஆமா. இருக்காங்க. ஆ. அவங்க ரிலீஸ் பண்ணாங்க மாரியப்பன் தங்கவேலு. அது அதான் பண்றதா இருந்தது. ஓகே. போஸ்டரும் ரிலீஸ் ஆச்சு. ஆ. ஷாருக் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு. வாவ். ஆமா. ஆ. அதுக்கு நான் எல்லாம் அதுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது. ஓகே. ஏன்னா அது பேரா ஒலிம்பிக்ல ஆ. அவருக்கு ஒரு கால் வந்து இதா இருக்காது. ஆ. ஹை ஜம்ப் பண்ணணும் எல்லாமே ஆ. பண்ணிட்டேன். உடம்பு ரெடியூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா அது ஒரு ஆ. சில இதனால டிராப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, ஏன் பண்ண முடியல அந்த படம்? அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. Drop பட் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே முடிச்சு. ஆமா லொகேஷன் போனேன், எல்லாம் பார்த்தேன், போட்டோ ஷூட் எடுத்தாங்க. ஏன் போஸ்டர் ரிலீஸ் எஸ் எஸ் எஸ். அடிச்சாரு. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். சரி, நம்மளா கேட்டா நல்லா இருக்காது, நீங்களா சொல்லிக்கிட்ட பெட்டரா இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலி இதுதான் இந்த படத்துக்கு கனெக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா நான் இதுக்கு உடம்புலாம் ரெடியூஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணதை இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் பார்த்தாரு. அதனால தான் அவர் போய் சிவா சார் கிட்ட சொன்னது. ஓகே. இன்னொரு படம் வந்து பரியரும் பெருமாள் கடைசி இதுல போச்சு. ஓகே. அது ஏன் மிஸ் ஆச்சு பரியரும் பெருமாள்? அது பட் நீங்களும் கரெக்டா அந்த கேரக்டருக்கு சூட் ஆயிருப்பீங்க. Yes. ஆனா நான் பரியரும் பெருமாள் பண்ணியிருந்தா இந்த ஃபிலிம் பண்ணிருக்க முடியாது. Okay. இது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஆ. அதான் எல்லா ஒரு ரீசன் தானே. எல்லாமே ஆமா, எல்லாத்துக்குமே ஆமா, ஒரு எல்லாத்துக்கும். காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் ஏன் என்ன காரணத்தால பண்ண முடியல? அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு லாஸ்ட் டைம்ல? ஒரு படம் ஒரு ரீசன். அது பரியரும் பெருமாள் ப்ரொடக்ஷனால இருக்கலாம். மாரி செல்வம் சார் எதுவும் இது பண்ணல. ஆமா, அவரும் டெபியூ இல்லையா? ஆமா, ஆமா. ஆமா. அவரும் என் மேல ஆர்வமா தான் இருந்தாரு. ஓகே. இது சம் காப்பிரைட்ஸ் மாதிரி. ஓகே. ரிக்ரெட் இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் லைட்டா? இல்லைங்க, நான் அதை எப்படி பாக்குறேன்னா நான் முழுமையா தயாரால எடுத்துக்கலாம். அந்த டைம் நானும் முழுமையா தயாரா இருந்தா பெட்டரா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற புரிதல் எனக்கு அப்ப இல்ல. பிரைட்டா சில் RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam.